டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல அபிஷேகா மொத்தமா சொதப்பியிருக்காங்க அப்படின்னும், இதனால ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பயங்கரமா கோவமாகியிருக்காரு அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கிராண்ட் ஃபினாலேவை நோக்கி போய்க்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில, டிக்கெட் டு ஃபினாலேக்கான 4வது வார ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு ஷூட்டிங்லேருந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் சோசியல் மீடியால வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல இந்த முறையும் அபிஷேகா பயங்கரமா சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு வாரம் அபிஷேகா அவர்கள் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் இதனால இந்த முறையும் அவங்க வந்து டிக்கெட் டு ஃபினாலேவை தவற விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அபிஷேகா மேல பயங்கரமான ஒரு வருத்தத்திலையும் கோவத்திலையும் இருக்காராமா. அண்ட் அது அவர் சொன்ன கமெண்ட்ஸ்லேயே தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. குறிப்பா அவர் அபிஷேகாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அபிஷேகா ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டிங் யூ. உண்மையாலுமே உனக்கு என்னாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லா நாளும் அவ்வளோ சூப்பராக பாடுவ. ஒவ்வொரு வாரமும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸாக வாங்கிட்டு இருப்ப. பட் டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சதுலேருந்தே உன்னோட பாட்டில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டே தெரியலை. தொடர்ந்து டவுன்ஃபால் தான் இருக்குது. என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுனாலுமே சொல்லு. ஒருவேளை உனக்கு வந்து ஃபியர் வந்துருச்சா? அதாவது இந்த டிக்கெட் டு ஃபினாலேவை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோமா? இதில் நம்ம ஜெயிப்போமா? அண்ட் அடுத்ததாக ஃபைனல்ஸ்க்கு போவோமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபியர் வந்துருச்சா? இல்லை நெர்வஸாக எதுவும் இருக்கியா? ஏன்னா நீ ரொம்ப சூப்பராக பாடக்கூடிய ஒரு பொண்ணு. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து உன்னை நான் பார்த்து வந்துட்டு இருக்கேன். நீ வந்து அவ்வளோ மேலே வருவ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் லாஸ்ட்டு ஒரு 3 வாரமாக நீ பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்கும்போது உண்மையிலுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் இது எல்லாத்தையுமே தூக்கி தூர வை. பாட்டு ஒன்று மட்டும் உன் மண்டையில் வை. கண்டிப்பாக நீ மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவ. மண் வாசனை ரவுண்ட், டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் பேர் மட்டும்தான். மற்றபடி நீ பாடுறது அப்படிங்கிறது வார வாரம் தொடர்ந்து பாட தான் போகிற. ஸோ இதற்கு முன்னாடி நீ எப்படி பாடினியோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் பாடு. நீ வந்து ஒன் ஆஃப் த டிசர்வ்டு கண்டஸ்டன்ட் டு த ஃபினாலே. ஸோ நீ அந்த வாய்ப்பை தவற விட்டுறாத. அடுத்த வாரம் உன்னோட கம்பேக்கை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காராமா. அண்ட் இந்த அளவுக்கு அவர் கோவமாக பேசியும் அதே நேரம் இந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சும் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அபிஷேக் அவர்கள் நெர்வஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்னாடிலாம் வார வாரம் வந்தாலே அவங்க ரொம்ப அசால்ட்டாக அந்த ஒரு கோல்டன் ஷவர் அப்படிங்கிறத வாங்கிட்டு போவாங்க. டிக்கெட்டு ஃபினாலேயே சொதப்புறதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க பயப்படுறது தான். அதாவது நம்ம எத்தனை பேர் தாண்டி அந்த சேரில் போய் உட்காந்துருவோமா, ஃபினாலேக்கு போவோமா, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் ஒரு பயத்தை கொடுத்துருக்கும். ஸோ அந்த ஒரு பயத்தினால தான் அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கரெக்டாக அவங்க இருக்கக்கூடிய ஜட்ஜான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. எனக்கும் அதுதான் தோணுது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணணும். அதாவது அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா, 5வது ரவுண்ட், அதை ஒருவேளை அதை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற சந்தேகம் தான். அங்கே சுமனும் இருக்கார். சுமனா பவித்ராவா அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் போகும். என்ன நடக்கும் அப்படிங்கிறத கெஸ்ஸே பண்ண முடியாது. அதனால் அடுத்த ஒரு வாரத்தை அபிஷேகா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.